நல்லது. நம்முடைய தொடர் வேத படிப்புல ஹைல்பர்க் கேட்டகிசம் வேத படிப்புல அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் அறிக்கைகளை விசுவாச பிரமாணத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த வேத படிப்புல நாங்க கற்றுக்கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில இன்றைய நாள்ல நாங்கள் பார்க்கிறோம். நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நாங்க பார்த்தோம். இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கிறது அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் என்றதை நாங்க பார்க்க இருக்கிறோம். ஏன் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல பாதாளத்தில் இறங்கினார் என்ற ஒரு விஷயத்தை அவங்க சேர்த்து இருக்கிறாங்க. அதற்கான அர்த்தம் என்னவென்பதை நாங்க பார்க்கலாம். அப்ப ஹைடல்பர்க் கேட்டகிசம் அதுல 42வது கேள்வி பதில்ல கேள்வி அவங்க கேட்கிறாங்க எப்படின்னா, அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று சேர்க்கப்பட்டுள்ளது ஏன்? அதாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல ஏன் கிறிஸ்து இயேசுவானவர் மரித்து பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கான காரணம் என்ன? அதற்கான அர்த்தம் என்ன? என்று அவங்க கேள்வி கேட்கிறாங்க. ரைட்? ஏன் அப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா, இப்போ அன்றைய காலத்துல ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு மரித்து 3 நாள் அவர் பாதாளத்துக்குள்ள இருந்து நரக வேதனையை அவர் அனுபவிச்சாரு. அனுபவிச்சுட்டு பிறகு தன்னுடைய மக்களோடு அவர் பரலோகத்துக்கு போனார் என்று அவங்க போதிச்சாங்க. ஆனால் இந்த போதனை இப்படியாப்பட்ட போதனை வேதாகமத்துக்கு விரோதமானது அல்லது புறம்பானது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அதுக்கான சரியான வேதாகம ரீதியிலான அர்த்தத்தை நாங்க இன்றைக்கு படிக்க இருக்கிறோம் இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல இருந்து. ரைட்? எனவே அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்றால் என்ன அர்த்தம்? கீழே எழுதியிருக்கிறாங்க பாருங்க பதில். என் ஆண்டவராகிய கிறிஸ்து வார்த்தைகளால் விளக்க முடியாத தனது வியாகுலம், வேதனை மற்றும் பயங்கரங்களை சிலுவையிலும் அதற்கு முன்னரும் அனுபவித்து என்னை நரகத்தின் வியாகுலம் மற்றும் வேதனை நின்று விடுவித்துள்ளார் என்பதை எனது மகா பெரிய சோதனைகளிலும் நான் அறிய வேண்டும் என்பதலாகும். அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பாதாளத்தில் இறங்கினார் என்பதற்கான அர்த்தம் என்ன? கிறிஸ்து இயேசுவானவருடைய அந்த நரக வேதனைய சொல்றதுக்காகத்தான் அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப நாங்க கவனிப்போம் அடுத்த ஸ்லைடுக்கு வரும் பொழுது. இப்ப சீர்திருத்த அல்லது வேதாகம ரீதியிலான கண்ணோட்டத்தின்படி பைபிள் எங்களுக்கு என்ன சொல்லி தருது? இப்ப பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்த பொழுது, ரைட், அந்த தன் பக்கத்துல இருந்த கள்ளனுக்கு என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய். பரதீசில்னு சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த கள்ளனுக்கு சொல்றார். சரியா? அப்ப பாதாளத்தில் இறங்கினார், ரைட், என்று சொல்லும் பொழுது அவர் பாதாளத்துல போய் 3 நாள் என்ன செய்யல? இருக்கல. ஏன் அப்படி இருக்கலன்னு நம்ம சொல்றோம்? இங்க சொல்ற மாதிரி அல்லது ஆண்டவர் இயேசு லூக்கா 23:43 சொல்ற மாதிரி அந்த கள்ளன் கிட்ட என்ன சொன்னாரு? இன்றைக்கு, நாளைக்குன்னு சொல்லல, 3 நாள் கழிச்சுன்னு சொல்லல, இல்லையா? அடுத்த வாரம் அப்படி ஒன்றுமே சொல்லாம இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய், பரலோகத்தில் இருப்பாய் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு நேரடியாக அந்த பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அந்த நேரத்திலேயே அவர் எங்க போனாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. எனவே ரோமன் கத்தோலிக் சொல்ற மாதிரி பாதாளத்துல இறங்கி 3 நாள் அவரு வேதனைப்பட்டாரு பாதாளத்துல என்று அர்த்தம் கிடையாது என்பதை நாங்க வேதாகம ரீதியாக நாங்க பார்க்கிறோம். இல்லையா? அப்ப லூக்கா 23:46 தான் நாங்க பார்க்கிறோம் என்னது? பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இல்லையா? நரகத்துக்கு போகல அவரு, பாதாளத்துல இறங்கல அவரு. ரைட்? அவர் மாறாக பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து அவர் கள்ளனுக்கு சொன்னதை போல இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பான்னு சொல்லும் பொழுது அவர் பரலோகத்துக்கு
பிதாவின் வலது பரிசத்தில் அமரும்படி அவர் சென்றார் என்பதுதான் வேதாகம சத்தியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்படி பார்க்கும் பொழுது பாதாளத்தில் இறங்கினார் என்று அந்த அப்போஸ்தல விசுவாச அறிக்கை சொல்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இப்ப நாங்க என்ன பார்த்தோம்? பைபிளின் அடிப்படையில ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையின்படி அவர் பரலோகத்துக்கு தான் போனாரு. அப்ப பாதாளத்தில் இறங்கினார் என்பதற்கான அர்த்தம் என்ன? அப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஒரு போலியான போதனை இருக்குது. ரைட், பாதாளத்தில் இறங்கினார்னு சொல்லும் பொழுது அவர் அங்க இறங்கி 3 நாள் பாடுபட்டாரு, வேதனைப்பட்டாரு, அந்த நரகத்தின் வேதனை அனுபவிச்சார்னு சொல்ற ஒரு போலியான போதனை இருக்கு. ரைட், ஆனால் வேதாகம ரீதியாக நாங்க என்ன பார்த்தோம்? கடவுளுடைய வார்த்தையின்படி ரைட், அவர் பரலோகத்துக்கு தான் போனாரு, தன்னுடைய ஆவியை பிதாவின் கரங்கள்ல தான் ஒப்புவித்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கேட்டகிசத்துல கேக்குறாங்க, அப்படியானால் இந்த அறிக்கை கூறுவது என்ன? கேட்டகிசம் நமக்கு கூறும் விளக்கம் என்னவென்பதை நாங்க பார்க்கும் பொழுது, கிறிஸ்து சிலுவையிலும், நல்லா அவதானிங்க, கிறிஸ்துவானவர் சிலுவையிலும் அதே நேரத்தில் அதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திலையும் என்ன செய்தாரு? அந்த துன்ப வேளையில நரக வேதனைய தன்னுடைய ஆத்துமாவுல அனுபவித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பாதாளத்தில் இறங்கினார்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாதாளத்தின் வேதனைகளை ஆண்டவர் இயேசு சிலுவையிலும் அதே நேரத்துல சிலுவைக்கு முன்பான கெத்செமனே தோட்டத்திலும் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நரக வேதனையை அனுபவித்தார் என்பதை தான் இந்த பாதாளத்தில் இறங்கினார் என்ற சத்தியம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட், அந்த பாதாளத்தின் வேதனைகளை, அதன் துன்பங்களை, அதனுடைய அந்த கொடூரமான அந்த தேவனுடைய கோப ஆக்கினையை ஆண்டவர் இயேசு அனுபவித்தார். எப்பொழுது? சிலுவையிலும் அதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலும் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஆத்துமாவுல நரக வேதனைய பாவிகளான மனிதர்களாகிய நமக்காக அனுபவித்ததை போல வேற எவரும் எந்த சிருஷ்டியும் அனுபவிக்கவில்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப சிலுவையிலும் நாங்க என்ன பார்த்தோம்? அதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய அந்த பாடுகளை அனுபவித்தார். அதுதான் அந்த நரக வேதனை என்பதை, அந்த பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லும் பொழுது அந்த பாதாளத்தின் வேதனையை அது குறிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட், இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம், ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இதுல சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேட்காது, அது பிரச்சனை இல்லை. இதுல நீங்க பார்க்கலாம், கெத்செமனே தோட்டத்துல, ரைட், கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நரக வேதனையை, அந்த கொடூரமான வேதனையை அனுபவித்தார். அந்த பாதாள வேதனையை அனுபவித்தார். ரைட், பாவிகளாகிய நாங்கள் பாதாளத்திலே பட வேண்டிய ஒட்டுமொத்த அந்த வேதனைகளையும் அந்த பாடுகளையும் ஆண்டவர் இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையில, இந்த பூமியின் வாழ்க்கையில அவர் அனுபவித்தார். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாகவே அதை அனுபவித்தார் என்பதை தான் இந்த பாதாளத்தில் இறங்கினார் என்ற அந்த சொல் அர்த்தப்படுத்துகிறது என்பதாக நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்கிரீன் விளங்குதா? நான் யூடியூப்ல போட்டிருக்கிறது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆமா, விளங்குது பாஸ்டர், விளங்குது. ரைட், நான் ப்ளே பண்றேன். இதுல நீங்க பாக்குறது என்னது? நீங்க சில நேரம் சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. இதுல பாக்குற காரியம் தான் ஒலிவ மரம். சரி, நாங்க நேரடியா பார்த்தது இல்ல, வீடியோல தான் பார்த்திருக்கிறேன் நானும். ஒலிவ மரம். அப்ப ஆண்டவர் இயேசு, நீங்க பார்க்கலாம், மத்தேயு 26ல ஆண்டவர் தேவன் அவர் ஜெபிக்கிறார் தன்னுடைய பிதாவை நோக்கி. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எங்க? கெத்செமனே தோட்டத்துல. அப்ப இந்த ஜெபம் என்னத்தை காண்பிக்குது? அவருடைய அந்த நரக வேதனையை அனுபவிக்கின்ற அந்த சூழ்நிலையை இது எங்களுக்கு காண்பிக்குது. ரைட், அவர் ஜெபிக்கிறார் என்ன? உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? கெத்செமனே தோட்டத்துல. ரைட், தொடர்ந்து நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த ஒலிவ மரம், இப்ப கெத்செமனே தோட்டம்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல ஒலிவ் பிரஸ்
அதாவது ஒலிவு ஒலிவ ஒலிவ மரத்தை அந்த காய நசுக்கி அதிலிருந்து எண்ணெய் எடுக்கின்ற இடம் கெட்செமனேன்னு அர்த்தம். ரைட். இப்ப அந்த ஒலிவெண்ணெய் எப்படி எடுக்கிறாங்க என்பதை இது உங்களுக்கு காண்பிக்குது. கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோ. இப்ப என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய பேசன் போல ஒரு பெரிய கல். அந்த கல்ல ஒலிவ அந்த கொட்டைகள், அந்த பழங்கள் கொட்டப்படுது. கொட்டப்பட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய கல் அதுக்கு மேல வைக்கப்பட்டிருக்குது. சரியா செக்கு மாதிரி. அதுல ஒரு கழுதைய கட்டி என்ன செய்றாங்க? ஒரு மனுஷனும் சேர்ந்து அத தள்ளி கொண்டு போறத நம்ம பார்க்கிறோம். தள்ளி கொண்டு போகும்போது என்ன நடக்குது? அந்த பெரிய கற்பாறை நசுக்குவதினாலே அந்த ஒலிவ பழம் ரைட் என்ன செய்யப்படுது? நசுக்கப்பட்டு அங்க மாவு மாதிரி அரைக்கப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சரியா? என்ன நாங்க கவனிக்கிறோம்? இந்த ஒலிவ காய்கள் அந்த கல்லுல வச்சு, இன்னும் ஒரு பெரிய கல்ல அதன் மேல ஏற்றி, அதுல மேல ஏற்றி சுத்தி எடுக்கும் பொழுது, அந்த 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 கல்லினுடைய பாரம் என்ன செய்யும்? இந்த ஒலிவ காய அழுத்தி, அதை நசுக்கி, அதை மெதுமெதுவாக அரைத்து, ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூளாக்கி, இல்லையா? காயப்படும், அதுக்கப்புறம் நசுங்கும், அதுக்கப்புறம் அதன் உருவமே என்ன செய்யும்? இல்லாமல் போகும், இல்லையா? இல்லாமல் போய், அது மாவு மாதிரி ஆகும். சரியா? ரைட். அப்ப என்னத்த எங்களுக்கு காண்பிக்குது? ஆண்டவர் இயேசு நமக்காக பாதாள வேதனைப்பட்டதை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டதை, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ரைட் எப்படி இந்த கற்கள்ல வைக்கப்பட்ட ஒலிவ காய் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதோ அதே போல கிறிஸ்து இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துல நசுக்கப்பட்டார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட். அரைக்கப்பட்ட அந்த ஒலிவ அந்த 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 சாந்த எடுத்து என்ன செய்வாங்க? இந்த மாதிரி ஒரு சாக்கு பையுக்குள்ள, அதுக்குன்னு விசேஷமாக தயாரிக்கப்பட்ட சாக்கு பையுக்குள்ள அந்த ஒலிவ சாந்தை வச்சு, ஃபுல்லா அத நிரப்பி என்ன செய்றாங்கன்னு பாருங்க. அத கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சு, ஒரு பெரிய மரக்கட்டைய வச்சு அதன் மேல செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அத அப்படியே நசுக்குறாங்க, அந்த வைக்கப்பட்ட சாந்தின் மேல. நசுக்கும் பொழுது ரைட். இப்ப லூக்கா 22ல 44ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22:44ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ரைட். இந்த ஒலிவ எண்ணெய் நசுக்கப்படும் பொழுது, அந்த சாந்துகள் நசுக்கப்படும் பொழுது, அதிலிருந்து ஒலிவ எண்ணெய் இப்படியாக கசிந்து வர்றது மாதிரி. ரைட். ரைட். இப்படி கசிந்து வர்றது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே ரைட் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கைய ஒளி உள்ளதாக மாற்றும்படியாக கிறிஸ்து இயேசுவானவர் நசுக்கப்பட்டு பிழியப்பட்டார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய்
ரைட்? நாங்க என்ன பார்த்தோம்? இரத்தத்தின் பெரும் துளிகளாய் ரைட் பூமியில விழுந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அரைக்கப்பட்ட ஒலிவக்காய்கள் வச்சு நசுக்கும் பொழுது அதுல இருக்கிற எண்ணெய் வெளியே After வர்ற finish, மாதிரி I come and quickly. கிறிஸ்து Only இயேசுவானவர் finish. Okay, Kali, நமக்காக all finish. I will check. நசுக்கப்பட்டு நமக்காக மரணமானதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. Right. அப்ப ஏன் நான் இதை உங்களுக்கு காண்பிச்சேன்னு சொன்னா, அவர் பாதாள வேதனையை அனுபவிச்சார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நரகத்துக்கு போயிட்டு இல்ல அந்த வேதனையை அனுபவிச்சாரு இல்லையா? அவர் பூமியில இருக்கும் பொழுதே கெட்செமனேலையும் அதுக்கு பிற்பாடு அவருக்கு நடந்த விசாரணைகள் மத்தியில, அதே நேரத்துல சிலுவை மரணத்துல மாத்திரமல்ல அவருடைய பிறப்பிலிருந்தே அந்த நரக வேதனையை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அனுபவித்து சிலுவையில முழுவதுமாக அந்த வேதனையை அனுபவித்து முடித்தார் என்பதை தான் இந்த பாதாளத்தில் இறங்கினார் என்ற காரியம் எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப கெட்செமனே தோட்டத்துல அவர் எப்படி அவருடைய ரத்தம் ரைட் எப்படி அந்த ஒலிவ காய்கள் பிழியப்பட்டு எண்ணெய் எடுக்கப்படுதோ அதே போல கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக பிழியப்பட்டு நமக்காக அவர் நசுக்கப்பட்டு நமக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டார் என்பதை நாங்க பார்க்கும் பொழுது அவரே சொல்றாரு இல்லையா? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனாக அந்த வேதனையை சொல்றாரு. ரைட்? அவ்வளவாக அந்த வேதனையை அவர் அனுபவித்ததை அது எங்களுக்கு காண்பிக்கிறது அன்பானவர்களே. ரைட்? அப்ப இந்த நரகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஹைல்பர்க் கேட்டகிசம் சொல்றாங்க, சரீரம் மற்றும் ஆத்துமா தேவனுடைய அன்பு, தேவனுடைய வெளிச்சம் மற்றும் ஜீவனிலிருந்து நித்தியமாகவும் முழுமையாகவும் பிரிக்கப்படுவதாகும். சரியா? நரகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடவுளை விட்டு கடவுளுடைய வெளிச்சம் அவருடைய உறவுல இருந்து பிரிக்கப்படுறது என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில ரைட் என்ன சொன்னாரு பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் இல்லையா? அதுதான் அந்த பாதாளத்தின் வேதனை. ஒரு ஆத்துமா நாங்க பார்த்தோம் நரக வேதனைனா நரகம்னா கடவுளுடைய அன்பையும் அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் விட்டு முழுவதுமாக பிரிக்கப்படுறது. அதுதான் நரகம். ரைட்? கடவுளை விட்டு முழுமையாக பிரிக்கிறது. அப்ப இப்பொழுதும் கூட நாங்க மரிக்கிறதுக்கு முதல்லயே நாங்க கடவுளோடு நல்ல உறவுல இல்லாட்டி கடவுளை நம்பாம நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு சொன்னா நாங்க இப்பவே நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ரைட்? அப்ப நாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்ளலாம், கிறிஸ்தவ ஊழியர்கள் நம்ம சில நேரம் சொல்லிக் கொள்ளலாம், அல்லது பரம்பரையா கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கடவுளோட உறவு இல்லாம கடவுளை மறந்து ரைட் நம்ம ஜீவித்து கொண்டு இருப்போம்னு சொன்னா அதுதான் நரக வாழ்க்கை என்பதை நாங்க கவனிக்கணும். சரியா? அப்ப அந்த நரக வாழ்க்கை எதை காட்டுது? நித்திய காலமாக நரகத்துல கடவுள் இல்லாத கடவுளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு கிடைக்க முடியாத இடத்துல சாக போறது அது எங்களுக்கு காண்பிக்குது. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த நரக வேதனையை, இந்த பாதாளத்தில் இறங்குகின்ற அந்த வேதனையை கர்த்தராகிய இயேசுவானவர் என்னது நாங்க பார்த்த மாதிரி கெத்செமனேயிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த சிலுவை மரணத்திலும் அவர் முழுவதுமாக அனுபவித்தார். ஆகவேதான் அவர் கதறினார் எப்படி? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ரைட்? அப்ப அவரை விட்டு பிரிக்கப்பட்ட அந்த நரக வேதனையை இந்த சொற்கள் எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? அப்ப அங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இப்படியான இந்த வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது நரக படுகொலியின் ஆழத்திலிருந்து வந்த அவருடைய கதறுதலாகும் என்று சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த கதறுதல் அவர் பாதாளத்தில் இறங்கின அந்த வேதனையின் அந்த மோசமான அந்த கொடூரமான வேதனையை கதறுதல் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? அப்புறம் எழுதுறாங்க, அவர் அனுபவித்த பாடுகள் எந்த ஒரு படைப்பும் தாங்க முடியாத முழு எல்லையற்ற தேவ கோபமாகும். சரியா? தேவன் கைவிடும் அளவுக்கு அவருடைய கோபம் ஒரு பாவிகள் மீது பற்றி எரிய வேண்டிய கோபம், அந்த நரகத்திலே பற்றி எரிய வேண்டிய கோபம் கிறிஸ்து இயேசுவின் மீது பற்றி எரிந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா?
அப்ப நம்முடைய அங்க எழுதியிருக்காங்க பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்காக நரகத்தின் கடன்களை 6 மணி நேரம் பாடுபட்டு செலுத்துவதை உங்கள் மனக்கண்கள் முன்பு கொண்டு வந்து பாருங்கள் என்று சொல்றத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப அந்த 6 மணி வேளை, அந்த 6 மணி நேரம் கிறிஸ்து இயேசுவானவர் அனுபவித்த அந்த பாடுகள் யாவும் அவருடைய அந்த அந்த பாதாள வேதனையை எங்களுக்கு காண்பிக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நரக வேதனையை எங்களுக்கு காண்பிக்கிறது. அதுதான் என்ன சொல்றோம்? பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்றோம். சரியா? அப்ப கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக பட்ட எல்லா பாடுகளும் எங்க முடிவடைஞ்சிச்சு? ரைட்? அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலம் நிறைவு பெற்றுச்சு. ரைட்? அதுக்கப்புறம் அவர் பாதாளத்துல இறங்கி அங்க ஒரு பாடுபட்டதாக வேதம் நமக்கு சொல்லல. அது ஒரு போலி போதனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாடுகள் யாவும், வேதனைகள், அந்த பாதாளத்தின் பாடுகள் யாவற்றையும் அவர் பூமியிலேயே சிலுவை மரணத்திலேயே அவர் பாடுபட்டு முடித்து விட்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? எனவே ஹைல்பர்க் கேட்டகிசத்துல 3 கேள்வி கேட்கிறாங்க. அதுல சில கேள்வி கேட்கிறாங்க. அதுல 3 கேள்வி நான் எடுத்தேன். அதுல ஒன்று என்னன்னா, இயேசுவை பொறுத்த நிலையில் நரகம் என்பது மரணத்திற்கு முன்பா அல்லது பின்பா? நரக வேதனைன்னு சொல்றது, பாதாளத்தில் இறங்கினார்னு சொல்ற அந்த நரக வேதனைன்னு சொல்றது ஆண்டவர் இயேசுவை பொறுத்த அளவுல மரணத்துக்கு அப்புறம் அனுபவிச்சதா, மரணத்துக்கு முன்பாக அனுபவிச்சதா? இப்ப நாங்க என்ன படிச்சோம்? மரணத்துக்கு முன்பு அனுபவித்த அந்த வேதனை. சரியா? என்பதை நாங்க பார்க்கிறோம். 2வது, நரகம் என்பது தண்டிக்கப்பட்டவர்கள் பாடுபடும் இடம். சரியா தவறா? ரைட்? சரி என்றதுதான் அதுக்கான பதில் இல்லையா? அப்ப தண்டிக்கப்பட்டவர்கள் பாடுபடும் இடத்துக்கு ஆண்டவர் இயேசு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஏனால் அவர் அந்த பாடுகளை பூமியிலேயே அவர்களுக்காக பட்டு தீர்ந்தாயிற்று என்பதை நம்ம பார்க்கிறோம் மரணத்துக்கு முதல்லேயே. 3வது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத வியாகுலம். வியாகுலம் சொன்னா பெரும் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். வியாகுலம், பாடு, மரணம் மற்றும் நரகத்தின் பயங்கரத்தை இயேசுவானவர் எப்போது அனுபவித்தார்? பாவத்துக்கான பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் இயேசுவானவர் மரணத்தையும் எப்போது அனுபவிச்சார்? ரைட்? அவர் மரிக்க முதல்லேயே மரண வேதனையை அனுபவித்து விட்டார். அதுதான் பாதாளத்தில் இறங்கினார் என்று நாங்க கவனிக்கிறோம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல. சரியா? இப்ப அப்படியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்துக்கு முதல்லேயே அந்த பாதாள வேதனையை அனுபவிச்சதுனால விசுவாசிகளாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்பதை இந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இந்த விடையில நம்ம பார்க்கிறோம். அந்த விடை என்ன சொல்லுது பாருங்க. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வார்த்தைகளால் விளக்க முடியாத தனது வியாகுலம் அல்லது பெரும் துன்பம், வேதனை மற்றும் பயங்கரங்களை சிலுவையிலும் அதற்கு முன்னரும் அனுபவித்து என்னை, சரி, அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையிலும் அதுக்கு முன்னரும் அந்த வேதனை அனுபவிச்சிட்டாரு. அனுபவிச்சதுனால விசுவாசியாகிய எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? எங்களை நரகத்தின் வியாகுலம், நரகத்தின் பெரும் துன்பத்திலிருந்து, எங்களை நரகத்தின் பெரும் துன்பத்திலிருந்து மற்றும் வேதனை நின்று விடுவித்துள்ளார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? அப்ப ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த மரணம், கெத்செமனே தோட்டத்துல நடந்த அந்த சம்பவங்கள் யாவும் அவருடைய வியர்வை பெரும் இரத்த துளிகளாக, இரத்தம் வந்து பெரும் வியர்வை துளிகளாக கீழே விழுகிறது அந்த காரியம். ரைட்? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுகின்ற அந்த காரியம் யாவும், ரைட், சிலுவையில 6 மணி நேரம் அவர் பட்ட பாடுகள், ரைட், யாவும் அந்த நரகத்தின் வேதனையின் வியாகுலத்தையும் எனக்கு காட்டுது. அதை நான் பார்க்கும் பொழுது, அதை நான் வாசிக்கும் பொழுது, அதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கு வருகிற ஆசீர்வாதம் சிந்தனை என்ன? நான் பட வேண்டிய அனைத்து நரகத்தின் பாடுகளையும் ஆண்டவர் இயேசு எனக்காக பட்டு என்னை விடுவித்துள்ளார், என்னை விடுதலை ஆக்கி உள்ளார் என்பதை அது காண்பிக்கிறது. அப்ப நானும் நீங்களும் அந்த கெத்செமனே தோட்டத்துல கிறிஸ்து இயேசுவானவர் நசுக்கப்பட்டது போல நாங்க நசுக்கப்பட மாட்டோம். இனி
ரைட். சிலுவையில் ஆண்டவர் இயேசுவானவர் 6 மணி நேரம் தொங்கி அவர் பட்ட அந்த அந்த மோசமான கடுமையான அந்த வேதனைகளை நானும் நீங்களும் இனி அனுபவிக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே நமக்காக கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக செய்து முடித்து விட்ட காரியங்களாக இருக்கிறது என்பதை, அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. எனவே ஒரு விசுவாசியானவன் இந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தனிப்பட்ட, தன்னுடைய குடும்ப, தன்னுடைய நாட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய சோதனைகளை அவன் அனுபவிக்கும் பொழுது, உதாரணமாக இன்றைக்கு நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இயற்கையின் சீற்றம், ரைட், வரலாறு காணாத, ரைட், நம்ம யாருமே இந்த இலங்கையில வாழ்ந்தவங்க யாருமே காணாத விதத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு, இப்படியான சோதனைகள், ரைட். அதே மாதிரி சுனாமி பேரலைகள் வந்துச்சு, அதையும் நாங்க யாரும் காணல அதுக்கு முதல்ல, அவ்வளவு பெரிய பேரலை வந்து எங்களை அழிச்சத, இல்லையா? அப்ப அப்படியான மோசமான காரியங்கள். அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நாங்க கவனிக்கிறோம். அதே போல தமிழர்களுக்கு விரோதமாக 83ஆம் ஆண்டு நடைபெற்ற வன் செயல்களை பார்க்கிறோம், இல்லையா? இப்படியான பெரிய துன்பங்கள், சோதனைகள் கிறிஸ்தவங்களுக்குள்ள வரும் பொழுது, முதல் நூற்றாண்டுல நாங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு பெரும் துன்பத்தை ரோம அரசாங்கம் கொடுத்துச்சு, ரைட். நீரோ மன்னன் தான் கிறிஸ்தவர்களை பிடிச்சு கம்பங்கள்ல கட்டி நெருப்பு வச்சு அதுல சவாரி செய்து அந்த வெளிச்சத்துல சாப்பிட்டவனாக காணப்பட்டான். அநேக கிறிஸ்தவர்களை சிங்கங்கள், பசியோடு இருக்கிற சிங்கங்களுக்கு இடையில போட்டுட்டு அதை அவங்கள கடிச்சு சாப்பிடும் பொழுது சுத்தி உட்கார்ந்து சந்தோஷமாக ஒரு விளையாட்டை பார்க்கிற மாதிரி பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தாங்க. அதே போல அநேக கடவுளுடைய சீஷர்களை கொண்டு போய் 2ஆக அறுத்து, ரைட், தலைகீழாக ஆணிகள் அடிச்சு, இப்படி பலவிதமான மோசமான மரண தண்டனைகளை, தலைகளை வெட்டி கொடுத்தவங்களாக இருந்தாங்க, ரைட். அதே போல வரலாற்றுல நாங்க பார்க்கிறோம், அநேக கடவுளுடைய தாசர்களை பைபிள தங்களுடைய சொந்த மொழியில மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அவங்கள நெருப்பு வச்சு எரிச்சாங்க, ரைட். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்தியாவுல சமீபத்துல கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வந்த ஒரு பாஸ்டரை அவங்களுடைய மகன்மார்களையும் காரோட வச்சு எரிச்சு விட்டாங்க, ரைட். இப்படி பலவிதமான துன்பங்கள், சோதனைகள் இந்த பூமியில இயற்கையின் மூலமும் மனுஷனுக்கு வருது, அதே நேரத்துல மற்றவர்கள் மூலமும் நமக்கு வருது. அப்படியான சோதனைகள், துன்பங்களை நாங்க அனுபவிக்கும் பொழுது, அந்த அனுபவங்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, இங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, எனது மகா பெரிய சோதனைகளிலும் நான் அறிய வேண்டும். என்ன அறியணும்? என்று மகா பெரிய சோதனையில, இப்படியான சோதனை மத்தியில என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இதைவிட இந்த பூமியில நான் அனுபவிக்கின்ற இவ்வளவு கொடூரமான, மோசமான இந்த மரண வேதனைகளை விட அதிக கொடூரமான நரக வேதனையை அவர் அனுபவிச்சிட்டாரு, சரியா? இப்ப நாங்க பார்க்கிறோம், இந்த மண் சரிவுகள்ல, வெள்ளப்பெருக்குல, அல்லது அந்த சுனாமி அலைகள் அடிக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கும் பொழுது மரித்தவர்களை தாங்க முடியல அந்த வேதனை எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது, இல்லையா? அது கொடூரமா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கிறதுக்கு, ரைட். அந்த குண்டு வெடிப்புல உடல் சிதறி போயிட்டு செத்து கிடந்தவங்களை பார்க்கும் பொழுது கொடூரமா இருந்துச்சு, இல்லையா? அப்ப அந்த மாதிரி கொடூரங்களுக்கு நாங்களும், எங்களுடைய உறவுகளும், எங்களுடைய நாட்டு மக்களும் அகப்படும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, இதைவிட கொடூரமான மரணம் தான் நரகத்துல எங்களுக்கு வர இருந்துச்சு. இதைவிட மோசமான, விபரிக்க முடியாத, சதா காலமும், ரைட், அந்த அவியாத அக்கினியில சாக வேண்டிய மரணம், அந்த பாதாள மரணம், அதிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசு. சில நேரம் கிறிஸ்தவன் இந்த பூமியில இப்படியான மரணங்களுக்கு முகம் கொடுக்க முடியும், ரைட். வெள்ளத்துல போயிருவான், அல்லது நெருப்பு ஆபத்துகள் சாகலாம், அல்லது மண் சரிவுல சாகலாம். இதெல்லாம் சாதாரணமானது பாதாளத்தின் வேதனையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அப்ப ஆண்டவர் இயேசுவானவர் அந்த பாதாளத்தின் அந்த வேதனையில இருந்து, அந்த மோசமான மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றும்படியாக கெத்செமனே தோட்டத்திலிருந்து, ரைட், அந்த சிலுவையின் மரணத்துல அந்த பாதாள வேதனையை அனுபவித்தார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது, ரைட், என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே, சரியா? அப்ப நாங்க முதல் இந்த போட்டோவை பார்த்தோம். ஆண்டவரோடு ஆண்டவர்ல இருந்து எங்களை பிரிச்சு பாவமானது, ரைட், என்ன செஞ்சு வச்சிருந்துச்சு? நரக வேதனை எங்களுக்கு கொடுத்து வச்சிருந்துச்சு.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நரக வேதனையை, பாதாள வேதனையை அவர் அனுபவித்ததுனால இன்றைக்கு நாங்க கடவுளோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழும்படியாக இந்த பூமியில நாங்கள் எப்படியான மரணத்தை சில சுகவீனங்கள், பாடுகள், மரணம் எப்படி வந்தாலும் ரைட், எங்களுக்கு அந்த பாதாள மரணம், அந்த உலகத்தின் இந்த மோசமான பாடுகளை விட அநேக மடங்குகள், விவரிக்க முடியாத மடங்குகள் வரப்போகிற அந்த பாதாள மரணத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுவானவர் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்பதை அந்த சிலுவை மரணம், அந்த கெத்செமனே தோட்டத்தின் சம்பவம் எங்களுக்கு காண்பிக்குது. அப்ப இப்போ நாங்க கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதினால வேதவசனம் சொல்ற மாதிரி ஒரு காரியமும் எங்களை என்ன செய்ய முடியாது, கடவுளை விட்டு பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல அது பசியா இருந்தாலும், நாச மோசங்களாக இருந்தாலும், ரைட், இந்த உலகத்துல வருகிற எந்த ஆபத்தா இருந்தாலும் கடவுள் இயேசுனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. மரணமே எங்களை பிரிக்க முடியாது. நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், அந்த மரணமே இப்ப நமக்கு கிறிஸ்தவனுக்கு கடவுள்கிட்ட போறதுக்கான வாசலாக மாறியது. கடவுள் இயேசு எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலம் என்பதை நம்ம பார்த்தோம் அன்பானவர்களே. எனவே என்ன காரியம் எங்களை கடவுளை விட்டு பிரிக்க முடியும்? ஒன்றும் பிரிக்க முடியாது என்பதை நாங்க கவனிக்கிறோம் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமானது, அது அர்த்தம் உள்ளது என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? எனவே பாதாளம், அந்த பாதாளத்தின் வேதனைகளை கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக பட்டு தீர்ந்து விட்டது. எனவே ஒரு விசுவாசி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். எனவே அடுத்த வாரம் கடைசி வேத படிப்பு இந்த வருஷத்துக்கான அந்த வேத படிப்புல நாங்க பார்க்க இருக்கிறோம். அடுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் அறிக்கை, அவர் 3ஆம் நாளிலே மரித்தோரிடத்திலிருந்து எழுந்து வந்தார் என்றும், அவர் பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறேன் என்பதை அடுத்த வாரம் நாங்க கவனிக்கலாம்.